இந்த பதிவில் பெரியவர் மதுரை நகரத்தையும் அங்கு ஆட்சி புரியும் மீனாட்சி அம்மனையும் பற்றி என்ன கூறியிருக்கிறார் என்பதை மதுரையின் ஆட்சியும் முக்தி சிறப்பும் என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். ஒருமுறை பெரியவர் மதுரைக்கு விஜயம் செய்த சமயத்தில் வடக்கு மாசி வீதியில் உள்ள ஒரு சத்திரத்தில் தங்கினார். மதுரைக்கு வரும் சமயமெல்லாம் அவர் மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யாமல் போக மாட்டார். சக்தி தேவிதான் காஞ்சியில் காமாட்சியாக, மதுரையில் மீனாட்சியாக, காசியில் விசாலாட்சியாக சேவை தருகிறாள். இந்த பெயர்கள் மாற்றத்திற்கு ஏற்ப அவளது அருளும் விதத்திலும் நிறையவே மாறுதல்கள் உண்டு. மீனாட்சி அம்மையை உற்று கவனித்தால் ஒரு பேருண்மை புலனாகும். எல்லா தெய்வ சிலை ரூபங்களும் தங்கள் கைகளை அருளும் விதமாக வைத்திருக்கும். ஆனால் மீனாட்சி மட்டும் கையில் கிளியை பிடித்தபடி நிற்பாள். கிளி வேதத்தின் ஒரு வடிவம். அவள் தன் கைகளில் வேதத்தையே தாங்கிக் கொண்டிருக்கிறாள். இதனால் அவள் வேத வித்தகர்களுக்கெல்லாம் குருவாகவும் அவர்களுக்கு ஞானம் தருபவர்களாகவும் விளங்குகிறாள். இவள் அருள் புரிய கைகள்தான் வேண்டும் என்றில்லை. இவள் கண்களாலேயே அருள் செய்து விடுபவள். அதனாலேயே மீனை உதாரணமாக கொண்டு மீன் போன்ற கண்களை உடையவள் என்னும் பொருளில் இவளை மீனாட்சி, கயற்கண்ணி என்றெல்லாம் அழைக்கிறோம். உயிர்களில் மீன் சிறப்பானது. உலகத்தின் மிகப்பெரிய உயிரினம் மீன்தான். எண்ணிக்கையிலும் சரி, பெரிய வடிவிலும் சரி, மிக சிறிய வடிவிலும் சரி, மீனே உலகின் பெரும் உயிரினமாகும். இது எப்போதும் விழித்திருப்பது தன் பார்வையாலேயே தன் குஞ்சுகளை பராமரிக்கத்தான். அதுபோலவே மீனாட்சி அம்மனும் தன் அருள் பார்வையாலேயே பக்தர்களை காத்து ரட்சிக்கிறாள். இவளுக்கு மாதங்கி என்னும் பெயர் உண்டு. பாமரர்கள் அந்த நாளில் இவளை அங்கச்சி என்றும் அழைத்துள்ளனர். இவள் மதுரையை 6 மாத காலம் ஆட்சி செய்பவள். மறு 6 மாத காலத்தையே சிவபெருமான் ஆட்சி செய்கிறார். மண்ணில் கடவுள் ஆட்சி செய்வது என்பது மதுரைக்கு மட்டுமே கிடைத்த அதிசய பெருமை. இப்படிப்பட்ட மதுரையில் வாழ்ந்திட முக்தி கிடைக்கும். காசியில் இருந்தால் முக்தி, காஞ்சியில் வணங்க முக்தி, திருவண்ணாமலையை நினைக்க முக்தி, திருவாரூரில் பிறந்திட முக்தி என்று முக்திக்குரிய தலங்களை குறிப்பிடும்போது மதுரையில் வசிப்பதும் வாழ்வதும் முக்தி என்பார்கள். அப்படி வாழும்போது அவள் ஆட்சியில் வாழ்பவர்களாக நாம் ஆகிறோம் என்பதுதான் நுட்பம். இதனால் மதுரையில் வசிப்பவர்கள் எக்காரணம் கொண்டும் மதுரையை விட்டு செல்ல விரும்ப மாட்டார்கள். இதுவே காலத்தாலே மதுரையை சுற்றிய கழுதை கூட மதுரையை விட்டு போகாது என்று சொல்லும் அளவு ஆகி போனது. அடுத்து சிவபெருமானை பற்றி குறிப்பிடும்போது தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்பார்கள். இது மேலோட்டமாக பார்க்க சற்று முரணாக தோன்றும். ஆனால் ஆழ்ந்து நோக்கினால் உண்மை புரியும். அந்த ஈசன் பெருமாள் போல அவதாரம் எடுத்து வந்து பக்தர்களை காப்பவன் அல்ல. அவதாரம் என்றால் அது பெருமாளுக்கு மட்டும் உரியது. ஆயினும் ஈசனும் பூமிக்கு வந்து பல திருவிளையாடல்களை புரிந்துள்ளார். அப்படி அவன் இந்த பூமியில் கால் பதித்து நடனமாடியது ஒன்று மதுரையில், அடுத்து திருவாரூரில். அதிலும் மதுரையில் ஒரு முறைக்கு பல முறை தோன்றி மனிதனாக நடமாடி திரிந்து காலகாலத்துக்கும் நாம் உணர வேண்டிய பல உண்மைகளை அவன் நமக்கு உணர்த்தியுள்ளார். அதனாலேயே தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்றார்கள். இத்தனை சிறப்பு வேறு எந்த நகரத்துக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட மதுரைக்கு எப்போது பெரியவர் வந்தாலும் மீனாட்சி அம்மை ஆலயத்துக்கு போகாமல் இருப்பாரா என்ன? பெரியவர் மீனாட்சியை வணங்கியதோடு பொற்றாமரை குளத்தில் குளித்து அங்கே ஜபமும் செய்தார். இங்கேதான் சிவபெருமானும் நக்கீரரும் சண்டை போட்டு தமிழை வளர்த்தனர் என்றார். அடுத்த பதிவில் மகா பெரியவர் எவ்வாறு தினசரி வாழ்க்கை நெறிகளை கடைபிடித்தார் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.